ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம யூனிட் 1 எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்லிருந்து ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாத்தி பார்க்க போறோம். பிசிக்ஸ்ல இது ஒரு அடிப்படையான விஷயம், ஆனா கொஞ்சம் கூட பயப்படாம எக்ஸாம்க்கு தேவையான மாதிரி சூப்பர் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். வாங்க. சரி, நம்ம இந்த டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி, ஒரு ஷாக்கிங் கொஸ்டின். உங்களுக்கு எப்போவாது இந்த டவுட் வந்திருக்கா? நீங்க ஒரு கார் டோரை தொடும்போது இல்ல ஒரு பஸ்ல இருந்து எழுந்து அந்த அயன் பாரை பிடிக்கும்போது பட்னு ஒரு சின்ன ஷாக் அடிச்சிருக்கும். ஆமாதானே? அது ஏன்னு எப்போது யோசிச்சிருக்கீங்களா? அந்த சின்ன பிசிக்ஸ் பசிலுக்கு பதில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற எலக்ட்ரிக் ஃபீல்ட். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஸ்டாட்டிக் சார்ஜஸ்னால கிரியேட் ஆகுற ஒரு கண்ணுக்கு தெரியாத ரீஜன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது ஒரு சார்ஜோட செல்வாக்கு இருக்கிற இடம். அந்த இன்விசிபிள் ஏரியாவை தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்றோம். ஓகே, இப்போ கண்ணுக்கு தெரியாத இந்த விஷயத்த எப்படி புரிஞ்சுக்கிறது? சிம்பிள். நம்ம ஒரு சின்ன கதை மாதிரி பார்ப்போம். ஒரு மின்னோட்டத்தின் சாம்ராஜ்யம். இங்க பாருங்க. ஸ்டெப் 1, ஒரு பெரிய சார்ஜ் கியூவ ஒரு கிங், ஒரு ராஜான்னு வச்சுக்கலாம். ஸ்டெப் 2, அந்த ராஜாவை சுத்தி இருக்கிற இடம்தான் அவரோட கிங்டம், அதாவது சாம்ராஜ்யம். ஸ்டெப் 3, இப்ப வேற ஏதாவது ஒரு சின்ன சார்ஜ் கியூ அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள வந்தா என்ன ஆகும்? ஆஃப்கோர்ஸ், அது அந்த ராஜாவோட பவரை, அதாவது ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்ணும். இவ்ளோதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட பேசிக் ஐடியா. புரியுதா? ஓகே, இந்த கதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு சூப்பர். ஆனா எக்ஸாம்ல எழுதுறதுக்கு இது போதுமா? போதாது. எக்ஸாம்ல ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும்னா நமக்கு டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற ஒஃபிஷியல் டெஃபினிஷன் வேணும். வாங்க அதை பார்ப்போம். இதுதான் உங்க NCERT புக்ல இருக்கிற எக்ஸாக்ட் டெஃபினிஷன். ஒரு லெட்டர் கூட மாத்தாம எழுதணும். The electric field due to a charge q at a point in space may be defined as the force that a unit positive charge would experience if placed at that point. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண அங்க ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு போய் வைக்கணும். அது எவ்ளோ ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுதோ அதுதான் அந்த இடத்தோட எலக்ட்ரிக் ஃபீல்ட். அந்த பெரிய டெஃபினேஷனை பார்த்து பயந்துராதீங்க. அதோட ரொம்ப சிம்பிள் ஃபார்ம் தான் இந்த ஃபார்முலா. எலக்ட்ரிக் ஃபீல்ட் E என்பது ஒரு டெஸ்ட் சார்ஜ் Q ஃபீல் பண்ற ஃபோர்ஸ் F. ஸோ ஃபார்முலா ரொம்ப சிம்பிளா என்ன? E = F/Q. That's it. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ். சரி, இப்போ இந்த ஃபீல்டுன்னு ஒன்னு இருக்குன்னு தெரியும். அதோட பவர், அதாவது அது எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு எப்படி சொல்றது? வாங்க பார்க்கலாம். திரும்பவும் நம்ம ராஜா கதைக்கு போவோம். அந்த கிங், அதாவது ராஜா தான் நம்ம சோர்ஸ் சார்ஜ் கியூ. அவர் தான் அந்த ஃபீல்டை கிரியேட் பண்றாரு. உள்ள வர விசிட்டர் தான் நம்ம டெஸ்ட் சார்ஜ் கியூ. இவர் தான் அந்த ஃபோர்ஸை ஃபீல் பண்றவர். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் E என்பது அந்த கிங், அந்த சோர்ஸ் சார்ஜோட ப்ராப்பர்ட்டி. உள்ள வர விசிட்டரை பொறுத்ததில்ல. The field is there even if the test charge isn't. இப்போ டைரக்ஷன் பத்தி பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சோர்ஸ் சார்ஜ், அதாவது +Q இருந்தா ஃபீல்ட் லைன்ஸ் என்ன பண்ணுது? அதிலிருந்து வெளியே போகுது, ரேடியலி அவுட்வர்ட்ஸ். கரெக்டா? அதே ஒரு நெகட்டிவ் சோர்ஸ் சார்ஜ் -Q இருந்தா ஃபீல்ட் லைன்ஸ் அதை தேடி உள்ள வருது, ரேடியலி இன்வர்ட்ஸ். தி பிக்சர் மேக்ஸ் இட் சூப்பர் கிளியர், ரைட்? ஒரு பாயிண்ட் சார்ஜ்னால வர ஃபீல்டோட ஃபார்முலா இதுதான். E = 1/4πε0 × Q/r². இந்த ஃபார்முலால நீங்க கவனிக்க வேண்டியது அந்த r². E is inversely proportional to r². இதுக்கு என்ன அர்த்தம்? சிம்பிள். சார்ஜை விட்டு நீங்க தூரம் போக போக R அதிகமாக ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் ரொம்ப வேகமா குறையும். இட் கெட்ஸ் வீக்கர் வெரி வெரி ஃபாஸ்ட். வாங்க ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்ப்போம். அப்போ இன்னும் கிளியரா புரியும். ஒரு +2 கூலும் சார்ஜ் 10 நியூட்டன் ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அங்க இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ? நம்ம ஃபார்முலா என்ன? E = F/Q. சோ இங்க F எவ்வளோ? 10 நியூட்டன். Q எவ்வளோ? 2 கூலும். So E = 10 divided by 2. Answer is 5 Newton/Coulomb. Easy peasy, right? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போதான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பகுதிக்கு வரும். எக்ஸாம்ஸ்ல தெரிஞ்சு நம்ம மார்க்க குறைக்கிற சில சைலண்ட் கில்லர்ஸை பத்தி பார்க்க போறோம். ஸோ இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுங்க. முதல் ட்ராப், எலக்ட்ரிக் டைபோல். ஒரு டைபோல்னா என்ன? ஒரு +Q, ஒரு -Q. கரெக்ட்? அப்போ டோட்டல் சார்ஜ் என்ன ஆகும்? +Q, -Q, 0. ஆனா இங்க தான் ட்விஸ்டே இருக்கு. டோட்டல் சார்ஜ் 0ங்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டும் 0ன்னு எழுதிடவே கூடாது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நாட் 0. ஏன்னா அந்த ரெண்டு சார்ஜஸும் கொஞ்சம் தூரத்துல பிரிஞ்சிருக்கிறதுனால அவங்க கிரியேட் பண்ற ஃபீல்ட்ஸ் ஒன்னும் கம்ப்ளீட்லி கேன்சல் ஆகாது. அடுத்த கோல்டன் ரூல், இத மட்டும் மறக்கவே கூடாது. 2 electric field lines can never, ever cross each other.
ஒருபோதும் கிராஸ் பண்ணாது. ஏன்? லாஜிக் ரொம்ப சிம்பிள். ஒருவேளை அது கிராஸ் ஆச்சுன்னா அந்த பாயிண்ட்ல ஃபீல்டுக்கு 2 டைரக்ஷன் இருக்கிற மாதிரி ஆயிடும், which is physically impossible. ஒரு பாயிண்ட்ல ஒரு யுனிக் டைரக்ஷன் தான் இருக்க முடியும். இன்னொரு காமன் மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுவாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்பவுமே க்ளோஸ் லூப்ஸ் ஃபார்ம் பண்ணாது. அது எப்பவும் பாசிட்டிவ் சார்ஜ்ல தான் ஆரம்பிக்கணும், நெகட்டிவ் சார்ஜ்ல தான் முடியணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ்க்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. கேர்ஃபுல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட்ஸை ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அடுத்து என்ன பார்க்க போறோம்னு சொல்றேன். சரி, இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? ஃபர்ஸ்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டுனா ஒரு சார்ஜை சுத்தி இருக்கிற அதனோட ரீஜன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். காட் இட். செகண்ட், அது ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ். ஃபார்முலா E = F/Q. பர்ஃபெக்ட். தேர்ட், தூரம் போக போக அதனோட ஸ்ட்ரென்த் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸை பொறுத்து குறையும். E is proportional to 1/r². ஃபோர்த், ஃபீல்ட் லைன்ஸ் தான் நம்ம GPS. அது டைரக்ஷனும் ஸ்ட்ரெங்த்தும் காட்டும். அண்ட் ஃபைனலி, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல், ஃபீல்ட் லைன்ஸ் will never cross each other. இவ்வளோதான். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு எல்லாம் நல்லா புரிஞ்சிடுச்சு. ஆனா அந்த ஃபீல்டோட மேப், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை எப்படி கரெக்டா வரையறது, அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கே, அது என்ன? அத பத்தி தான் நம்ம அடுத்த செஷன்ல இன்னும் டீடைலா பார்க்க போறோம். See you there.